தமிழ்நாட்டில் பழமையாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளை பற்றி பேச வந்துள்ளேன். பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? உழைத்த கை உயர்ந்த கை என்பார்கள். அவ்வுழைத்த கைக்கு நன்றி கூறும் விதமாக நாம் அனைவரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். அது மட்டுமன்றி விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். பொங்கல் பண்டிகையை தை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள் என பல பெயர்களில் அழைப்பர். மார்கழி மாதத்தின் கடைசி நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் நாம் அனைவரும் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை தீயிலிட்டு கொள்கிறோம். தை மாதத்தின் முதல் நாள் தைப்பொங்கல். அன்று நாம் அனைவரும் புத்தாடை அணிந்து வீட்டின் வாசல் மற்றும் பொங்கல் வைக்கும் இடத்தில் வண்ணக்கோலங்கள் இட்டு கோலத்தின் நடுவே பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்வார்கள். அது மட்டுமன்றி உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் அனைவரும் மாட்டு பொங்கல் கொண்டாடுகின்றோம். அன்று மாடுகளை குளிக்க வைத்து அதற்கு அலங்காரம் செய்து பின்பு அதற்கு பொங்கலிட்டு வழிபடுவர். காணும் பொங்கல் அன்று நாம் அனைவரும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம். அது மட்டுமன்றி பொங்கல் அன்று பல வீர விளையாட்டுகள் நடைபெறும். ஜல்லிக்கட்டு, உரியடித்தல், வழுக்குமரம் ஏறுதல் போன்றவை நடைபெறும். தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை எடுத்துரைக்கும் திருநாள் பொங்கல் திருநாள். நன்றி.